Hi folks, this is Sugya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Let's go. மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில படங்கள் பார்க்கும்போது அது கொடுக்குற இம்பாக்ட் அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம அந்த படத்தை பற்றியே பேசியிருக்கோம். இப்போவே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மனித குணந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிப்பீட்டடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு மலையாள படமாகவே இருந்தாலும் இந்த படத்தோட ஜியோகிராஃபி வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால மேக்ஸிமம் வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது ஒரு தமிழ் படம் பார்க்க ஒரு எஃபெக்ட் தான் வந்து இந்த படம் பார்க்கும்போது இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு யூத் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடைக்கானலுக்கு டூர் போக அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கொடைக்கானல் போன எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதனால் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே நம்மளால போகணும். பிகாஸ் இதெல்லாம் ஒன்றிலே நடந்தது அப்படின்றதுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் எந்த இடத்துலையும் நமக்கு போகவே அடிக்காது. ஸோ காமெடி இருக்க வேண்டிய இடத்துல காமெடி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து த்ரில்லர் ஜோனர் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிடும். பட் நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த படம் பார்க்க அந்த ஒரு புது காலத்தில் இந்த படம் சூப்பராக எடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம். பிகாஸ் இது ஒரே விஷயம், அந்த ஒரே விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து எந்த போகே அடிக்காமல் கொண்டு போகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை யோசிச்சு பார்க்கும்போது அந்த டேரக்டர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து இன்னும் டெப்த்தாக சொல்லலாம், பட் வந்து அது வந்து ஸ்பாயிலர் ஆகிடும். அதனால வந்து நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி படத்தோட டேரக்டர் அருமையான ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாம். ஸோ அவருடைய பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரோமன்சாமில் வந்து ஒரு சாங் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அதே அந்த ரோமன்சாம் படத்துக்கு போட்ட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட அவங்க இன்னொரு பில்லர் மாதிரி இந்த படத்துக்கு வந்து இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ப்ரொடியூசர் சௌஹின் ஷாஹி அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு. எஸ்பெஷலி துல்கர் சல்மானோட எல்லா படங்கள்லையுமே அவர் வந்து நடிச்சிருப்பாரு. பார்த்துருப்பீங்க, கும்பலகை நைட்ஸில் கூட ஒரு மூத்த அண்ணனா வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய நடிப்பு, அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அவர் வழக்கம் போல் வந்து அவரோட நடிப்பு வந்து பிரித்து மிஞ்சிடுவார். பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றதுனால அவங்க சினிமா மேலே வச்சுக்க லவ் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த படம் வந்து மொத்தத்தில் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 out of 10. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.